அவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த இடத்திலும் எந்த ஸ்தலத்திலும் அவர் வந்து நம்மளை ஆசீர்வதிக்கிற தேவனா இருக்கிறார். கடந்த நாட்களிலே கண்ணின் மணியை போல நம்மளை காத்துட்ட தேவன் ஒவ்வொரு நாளும் நமக்கு தகப்பனாக, தாயாக, மருத்துவராக, வழிகாட்டியாக, ஆலோசகராக நம்மோடு கூட இருந்திருக்கிறார். நல்ல நண்பனாக, ஆண்டவரே யாருமே இல்லை என்று சொல்லும் போது தனிமையிலே நமக்கு துணை நின்றிருக்கிறார். அந்த தேவனை நோக்கி நாம் முழு உள்ளத்தோடு கூட முழு ஆத்மாவோடு நாம் அவருக்கு கொஞ்சம் நேரம் ஸ்தோத்திரம் செலுத்தலாமா? நன்றி டாடின்னு சொல்லலாமா? நன்றி தகப்பனேன்னு சொல்லலாமா? நன்றி அப்பான்னு சொல்லலாமா? அப்பா உமக்கு நன்றி அப்பா. ஆண்டவரே எங்களை தாங்கி வந்தீரே ஆண்டவரே. கடந்த நாட்கள் முழுவதும் எங்களை கண்ணின் மணியை போல ராஜா ஆண்டவர் நீ தாங்கினீரப்பா, நீர் ஏந்தினீரே ஆண்டவரே, நீர் சுமந்தீரப்பா. ஆண்டவரே விசேஷமா இந்த ஊழியத்தை ஆண்டவரே அப்பா நீங்க நடத்தி வந்தீங்களப்பா. கடந்த 9-8 மாதங்களிலும் ஆண்டவரே உம்முடைய கரம் ஆண்டவரே இந்த ஊழியத்தோடு கூட, எங்களோடு கூட, எங்க குடும்பத்தோடு கூட, எங்க பிள்ளைகளோடு கூட, எங்க தேசத்தோடு கூட, எங்க சபை மக்களோடு கூட, எங்க விசுவாச குடும்பங்களோடு கூடப்பா ஒவ்வொருவரோடு நீங்க இருந்தீங்களப்பா. வியாதியின் மத்தியில நீங்க இருந்தீங்கப்பா, சுகத்தை கொடுக்கிறவராய் இருந்தீங்க, கஷ்டத்தின் மத்தியில் எங்களுக்கு உதவுவாராய் இருந்தீங்க. மனிதர்கள் எங்களை கைவிட்டாலும் எங்களுக்கு கரத்தை கொடுத்து எங்களை தூக்கி விடுகிற தேவனா இருந்தீங்கப்பா. எளியவனை குப்பையிலிருந்து எடுத்து சிறியவனை பிரபுக்களோடு உட்கார வைக்கிற ஒரு நல்ல தேவனப்பா. நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. எல்லாவற்றிலும் எல்லாமுமாக இருந்தவரே, இருப்பவரே, எல்லாவற்றிலும் எல்லாமுமாக இருந்தவரே, இருப்பவரே, ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே மறவாமல் செலுத்துகிறேன். ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே மறவாமல் செலுத்துகிறேன். உயிர் பிழைத்தேன், உதவி பெற்றேன், உயிருள்ளவரை துதிப்பேன். சொல்லலாமா? உயிர் பிழைத்தேன், உதவி பெற்றேன், உயிருள்ளவரை துதிப்பேன். ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே மறவாமல் செலுத்துகிறேன். ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே
எல்லாமுமாக இருந்தவரே, இருப்பவரே, எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிறைத்தவரே, நிறைப்பவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் அவரால உயிர் பெற்றிருக்கிறோம். அவரால நம்ம இந்த இடத்துல நம்ம கூடி இருக்கிறோம். ஆண்டவர் நம்ம மத்தியில பெரிய தேவனா அவர் இருக்கிறார். நாம் பாடினது போல தனிமையான நேரங்களில ஒருவேளை நம்மளால அவர் சத்தமிட்டு கூட கூப்பிட முடியாத ஒரு சூழ்நிலையில நம்ம அவரை விட்டு போனாலும் அவர் நம்ம விட்டு போகாம, நம்ம விட்டு விலகாம அவர் நம் மத்தியில ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் இருந்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம பலவீனத்திலே அவர் பலன் தந்து நடத்தி இருக்கிறார். நம்ம குறைவுகளிலே அவர் நிறைவுள்ளவராய் நடத்தி இருக்கிறார். எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிற தேவன், இல்லாதவைகளை இருக்கிறவர்களை போல அழைக்கிற தேவன். கரங்களை தட்டி உற்சாகமா ஸ்தோத்திரம் பண்ணலாமா? ஆண்டவரே, கடந்த வாரம் எல்லாம், கடந்த மாதங்கள் எல்லாம் எங்களை கண்ணின் மணியை போல பாதுகாத்து வந்தீர். ஒருவேளை நம்ம கடந்து வந்த சூழ்நிலை கடினமான சூழ்நிலையா இருக்கலாம். கடந்து வந்த சூழ்நிலை எத்தனையோ இக்கட்டான பாதைகள், எத்தனையோ பலவீனமான பாதைகள். ஆனா ஆண்டவர் நம்மளோடு கூட இருந்து அவர் ஒவ்வொரு நாளிலும் அவருடைய கிருபை நம்மளை பாதுகாத்து வந்திருக்குது. ஒவ்வொரு நாளும் அவர் நம் மத்தியில அசைவாடி, நான் பயங்கரமான பராக்கிரமசாலியாய் உன்னோடு கூட இருக்கிறேன்னு சொல்லி, உன் பலவீனத்தில் அவருடைய பலனை கொடுத்து, உன் இயலாமையில அவருடைய நிறைவை கொடுத்து அவருடைய நடத்தி வந்திருக்கிறாரே. ஓ, அவர் நடத்தி வந்த பாதைகளை நினைத்து உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரே உமக்கு நன்றி என்று சொல்லலாமா? கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் சொல்லலாமா? அப்பா உமக்கு நன்றி ஆண்டவரே. உயிர் பிழைத்தேன், உதவி பெற்றேன், உயிருள்ளவரை துதிப்பேன். சொல்லலாமா? உயிர் பிழைத்தேன், உதவி பெற்றேன், உயிருள்ளவரை துதிப்பேன். சோர்ந்து போகும் போதெல்லாம் கர்த்தர் நம்மோடு கூட ஒவ்வொரு நாளும் பேசிக்கொண்டே இருக்கிறார். அவருடைய வார்த்தைகள் நம்மை தேற்றும் ஔஷதமாய், நமக்கு ஒரு மருந்தாக ஒவ்வொரு நாளும் அவர் கொடுத்து கொண்டே இருக்கிறார். அந்த வார்த்தை மட்டும் இல்லைன்னா என்றைக்கோ நம்ம அழிந்து போயிருப்போம். அவருடைய வசனம் மட்டும் நமக்கு கிடைக்காம போயிருந்தா நம்ம துக்கத்திலே நம்ம அழிந்து போயிருப்போம். நம்ம துன்பத்திலே நம்ம ஒன்றுமில்லாமல் போயிருப்போம். நமக்கு வந்த உபத்திரவங்களிலே, வியாதிகளிலே, பலவீனங்களிலே நம்ம ஒன்றுமில்லாம போயிருப்போம். சத்ரு நம்மளை தள்ள பார்த்தான், ஆனா கர்த்தரோ எனக்கு ஆதரவா இருந்தார் சொல்லி தாவீது சொல்லுங்க. ஓ ரிகபா ஷியாந்தனமல ரோதோரிதினி மிகபா ஓ ஷிகபா ரபாலதுரிதினி மிகபா ரபஷபலபா. சங்கீதக்காரர் சொல்றாரு, கர்த்தர் என்னை விசாலத்தில வைத்தார். அவரை நெருக்கத்தின் மத்தியிலே நான் கூப்பிட்ட போது அவர் கேட்டு என்னை விசாலத்தில வைத்தார். ஓ ரிபாலபா ஷியாபலபா ரதுரிகலபலபா. நம்மளை விசாலத்தில நம்மளை வைக்கிற தேவன். நம்ம நெருக்கத்தில நம்ம கூப்பிடும் போது ஒருவேளை மனிதர்கள் காதலாத எட்டாதவர்களா இருக்கலாம்.
ஆனா கர்த்தர் நமக்கு ஆதரவாயிருந்து நம்ம ஒவ்வொரு நாளும் காக்கிற தேவன். அப்படிப்பட்ட தேவனை நம்ம எக்காலம் அவரை ஸ்தோத்தரித்து பாடுவோமா? எக்காலமும் ஸ்தோத்தரிப்பே, என்னை தாழ்த்தி பணிந்திடுவேன், நாமம் உயர்த்துவே, உம்மை பாடி மகிழுவே. எக்காலமும் ஸ்தோத்தரிப்பேன், எந்நேரமும் துதித்திடுவேன், என்னை தாழ்த்தி பணிந்திடுவேன், நாமம் உயர்த்துவே, உம்மை பாடி மகிழுவே. நீ செய்ததை மறக்க கூடுமோ? இந்த வாழ்க்கை நீ தந்ததே. செய்ததை மறக்க கூடுமோ? இந்த வாழ்க்கை நீ தந்ததே. உம்மை ருசித்தே நல்லவர் என்று இன்னும் துதிப்பே நன்றியோடு. உம்மை ருசிப்பே நல்லவர் என்று இன்னும் துதிப்பே நன்றியோடு. காலங்கள் கடந்து போனதே, உம் கிருபை என்னை நிறுத்துதே. காலங்கள் கடந்து போனதே, உம் கிருபை என்னை நிறுத்துதே. இக்கட்டுக்கெல்லாம் விலக்கி உந்தன் மறைவில் வைத்திரே. இக்கட்டுக்கெல்லாம் விலக்கி உந்தன் மறைவில் வைத்திரே. நீர் செய்ததை மறக்க கூடுமோ? இந்த வாழ்க்கை நீர் தந்ததே. நீர் செய்ததை மறக்க கூடுமோ? இந்த வாழ்க்கை நீர் தந்ததே. உம்மை ருசித்தே நல்லவர் என்று இன்னும் துதிப்பே நன்றியோடு. உம்மை ருசித்தே நல்லவர் என்று இன்னும் துதிப்பே நன்றியோடு. தேவைகள் என்னை சூழ்ந்ததே, உம் கரங்கள் எல்லாம் தந்ததே. தேவைகள் என்னை சூழ்ந்ததே, உம் கரங்கள் எல்லாம் தந்ததே. எட்டாததை என் கையில் எடுத்து தந்தீர் இயேசுவே. எட்டாததை என் கையில் எடுத்து தந்தீர் இயேசுவே. நீ செய்ததை மறக்க கூடுமோ? இந்த வாழ்க்கை நீர் தந்ததே. நீ செய்ததை மறக்க கூடுமோ? இந்த வாழ்க்கை நீர் தந்ததே. உம்மை ருசித்தே நல்லவர் என்று இன்னும் துதிப்பே நன்றியோடு. உம்மை ருசித்தே நல்லவர் என்று இன்னும் துதிப்பே நன்றியோடு. எக்காலமும் ஸ்தோத்தரிப்பேன், எந்நேரமும் துதித்திடுவேன், என்னை தாழ்த்தி பணிந்திடுவேன், உம் நாமம் உயர்த்துவேன், உம்மை பாடி மகிழ்வேன். நீர் செய்ததை மறக்க கூடுமோ? இந்த வாழ்க்கை நீர் தந்ததே. நீர் செய்ததை மறக்க கூடுமோ? இந்த வாழ்க்கை நீர் தந்ததே. உம்மை ருசித்தே நல்லவர் என்று இன்னும் துதிப்பே நன்றியோ.
நம்மளால மறக்கவே முடியாது. அப்படி மறந்து போனா நம்ம நன்றியற்றவர்களா இருக்கும். ஒவ்வொரு நாள் அவர் என்ன செய்தாருன்னு கேட்க கூடாது. அவர் என்ன செஞ்சிட்டாரு அப்படின்னு சொல்லி பிசாசானவன் நம்ம உள்ளத்துல கேள்விகளை அப்படி எப்படி நான் நன்றி சொல்லணும். அவங்க எல்லாம் இப்படி இருக்கிறாங்களே, அவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி காரியங்கள்லாம் நடக்குது, எனக்கு ஏன் நடக்கல அப்படின்னு சொல்லி நம்ம கேள்வி கேட்கிறவனா இல்லை. நமக்கு நியமித்திருக்கிற பாதையில இந்த கொஞ்ச கால பாடம் அனுபவிக்கிற நம்மளை அவர் சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்த அவர் வல்லவரா இருக்கிறாரு. ஹல்லேலூயா. அந்த தேவன் நம் மத்தியில இருக்கிறார். அவரை நம்ம உயர்த்தி இருக்கிறோம். இன்னும் அவர் நாம மட்டுமே மகிமைப்படட்டும். எல்லா துதிக்கான மகிமையெல்லாம் அவர் ஒருவருக்கே செலுத்தி இந்த ஆராதனை அவர் கையில ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். நல்ல பிதாவே, ஆமென்.